நண்பா பிகேஎல் சீசன் 11க்காக பெங்களூர் டீம் பெங்களூர்ல வந்து அவங்களோட பிராக்டிஸ் கேம்ப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் நிலையில பெங்களூர் டீமோட பிராண்ட் அம்பாசிடர், கர்நாடகாவோட ஆக்டர், சூப்பர் ஸ்டார், பல விஷயங்கள் சொல்லலாம். சுதீப் வந்து இப்போதைக்கு அந்த பெங்களூர் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க வந்து நம்ம லெஜண்ட் பர்தீப் நர்வாலா இருக்கட்டும், நம்ம அஜின்கியா பவாரா இருக்கட்டும், அவங்க கூட சேர்ந்து ஒரு சில ஸ்டில்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அது என்ன ஏதுங்கிற விஷயத்த வந்து பார்க்கலாம். சிங்கிள் விஷயம் தாங்க. ஸோ 2 லெஜண்ட்ஸை சிங்கிள் ஃப்ரேம்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. அடுத்ததான் நம்மளோட கொரியன் கபடி கிங் ஜாங்குன் லீ வந்து இப்போதைக்கு இந்தியா வர்றதுக்காக தயாராகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ என்ன ஏதுங்கிற அந்த விஷயத்தையும் டீட்டெயில்டா பார்க்கலாம். நண்பா, இதெல்லாம் தாண்டி ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ முன்னாள் பிகேஎல் பிளேயர், முன்னாள் இந்திய வீரர், பிகேஎல் லெஜண்ட், இப்போதைக்கு அவரோட கபடி கெரியரை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ கபடி கெரியரை முடிச்சது மட்டும் இல்லாம இப்போ வந்து அரசியலுக்குள்ளேயும் போயிருக்காரு. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தினமும் கபடி அப்டேட்ஸ் தமிழில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவும் சொல்கிற விஷயம் தான். நண்பா, ஃபர்ஸ்ட் பெங்களூர் டீமோட அப்டேட்ஸ்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு பெங்களூர் டீம் அவங்களோட ப்ரிப்பரேஷன் கேம்பை வந்து பெங்களூரில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்காக சுதீப் வந்து வந்திருக்காரு. ஸோ சுதீப் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானி பட வில்லன், ஓகேங்களா, தமிழில் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு கனடியன் ஆக்டர், கனடியன் சூப்பர் ஸ்டார், பிகேலுக்கு ரொம்ப நாளாக சப்போர்ட் பண்ணுற ஒரு சில ஆக்டர்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஆக்டர் வந்து சுதீப், ஓகேங்களா. பெங்களூர் டீமோட பிராண்ட் அம்பாசிடர் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அவர் வந்து இந்த கேம்பில் வந்து இப்போ இருக்கும்போது நம்ம பர்தீப் நர்வால் கூடயா இருக்கட்டும், அஜின்கியா பவர் இருக்கட்டும், ஸ்டில்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அது உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல ஷோ பண்ணிருப்பேன். 2 கிங்ஸ் வந்து சிங்கிள் ஃப்ரேம்ல இருக்காங்க. ஒன்னு வந்து டுக்கி கிங், நம்ம கபடி கிங் அப்படினே சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து ஆக்டிங் கிங். ஸோ 2 லெஜண்ட்ஸ் சிங்கிள் ஃப்ரேம்ல இருக்காங்க. இப்போ அடுத்த அப்டேட்டா கொரியன் கபடி கிங் எப்போ இந்தியாவுக்கு வர போறார் அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து பார்த்துடலாமா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பெரிய பெரிய கபடி வெப்சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரியன் கபடி கிங் இந்தியாவுக்கு வர்றதுக்காக தயாராகி விட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எனி டைம் கொரியன் கபடி கிங் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வரலாம். பாட்னா பைரட்ஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்லையும் ஜாயின் பண்ணலாம். அதே ஸ்பீடு, அதே டெக்னிக், அதே அந்த ஸ்டைல் வந்து இருந்துச்சு அப்படின்னா கொரியன் கிங் வேற லெவலில் இந்த சீசன் இருக்க போறார். பெங்களூர் டீம், சாரிங்க, பாட்னா டீமோட மெயின் ரைடரா பட்டையை கிளப்ப போறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நண்பா, இப்போ இந்த பெரிய அப்டேட் குள்ள போயிடலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் கபடி பிளேயர், முன்னாள் பிகேஎல் பிளேயர், முன்னாள் இந்திய வீரர், பிகேஎல் லெஜண்ட், என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஸோ தீபக் நிவாஸ் ஹூடா ஒரு ஆல்ரவுண்டடான பிளேயர், எனக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இவர் வந்து கபடியில இருந்து பொலிட்டிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு, ஓகேங்களா. ஸோ எந்த கட்சியில சேர்ந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. நண்பா, பிஜேபி வந்து அவங்களோட ஹரியானா அசம்பிளி எலெக்ஷனுக்காக அவங்களோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து அந்த புதன்கிழமை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல முன்னாள் இந்திய கபடி பிளேயர் தீபக் நிவாஸ் ஹூடாவோட பேரும் இருக்கு, ஓகேங்களா. இந்த விஷயம் கேள்விப்பட்டதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தீபக்கோட அந்த குரோத்தை பாருங்களேன். ஒரு சக்சஸ்ஃபுல் பிகேஎல் கெரியருக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு வில்லேஜ் கபடியில இருந்து பொலிட்டிக்கல் அரினாக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க அவரோட குரோத் எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு. ஸோ இதே போல நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கும் நிறைய விஷயங்கள் நடக்கணும். பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை. ஸோ அந்த பிளேயர் நினைக்கிற சாட்டிஸ்ஃபைடான லைஃப் வந்து அவங்களுக்கு கிடைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும்.